ஸோ இவ்வளோ பெரிய கப்பர் சேதத்துலேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றி வெளில கொண்டு வந்துட்டார். பவுலும் வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவுக்கு இறங்கி போகிறாங்க. அந்த தீவில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அந்த நெருப்பு போட்டு அந்த இது பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, விறகுல நெருப்பு போட்டு அனல் இது பண்ணுவாங்கள்ல. அப்போ பார்த்தோம் அப்படின்னா பவுலோட கையில் ஒரு விஷப்பூச்சி வந்து கடிச்சிடும். ஸோ இங்கேருந்து தப்பிச்சு இன்னொரு பிரச்சனை விழுந்த மாதிரி இருக்குது. நம்ம நினைப்போம் இப்போ தானே இவ்வளோ பெரிய இதுலேருந்து வெளியே ரிலாக்ஸாக போய் உட்காந்தோம், திருப்பி ஒரு நம்மளை உயிரை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. அந்த இடத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அங்கேயே தப்பு இருந்துச்சுன்னு நினச்சிட்டியா, இதில் மாட்டிக்கிட்டான், இவ்வளோ பெரிய போராட்டத்துலேருந்து இங்கே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம நிறைய நினைப்போம். நினச்சது உண்டு, ஆனால் அது உங்களை எதுவும் அணுகாது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 28ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வசனம் பார்த்தீங்கன்னா, தப்பி கரை சேர்ந்த பின்பு, அந்த லைன் மட்டும், தப்பி கரை சேர்ந்த பின்பு. அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த வசனம் வாசிங்க. அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேலையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூடி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீலை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு பெரிய விஷயத்தை தப்பிச்சு உட்காந்துருக்கிறான். அவனை பெரிய ஒரு பாம்பு கவிச்சிட்டு, இவன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குடா, இவன் எப்படியா செத்துருவானே, என்ன எவனால பிடிச்சி தூக்கி போடணும். அந்த ஒரு பாம்பு ஒரே கையை கடிச்சிட்டு இருக்கு. அவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகுமா? அப்படிதான் உலகம் அப்படி தான். உலகமும் சரி, வீட்டில் இருக்கும் சரி, இவனுக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு நேரத்தில் அவன் அதை உதறி போட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை எதுவுமே பண்ணல, அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு சேதமும் ஏற்படவே இல்லை. ஏன்னா அவன் கர்த்தருக்குள் இருக்கான். அவன் அடுத்த வசனம் என்ன சொல்றான், எதுவும் ஆகலன்னு சொல்ல, எதுவும் ஆகலை. அப்புறம் இவன் தேவன் என்று எண்ணி கொண்டார்கள். அதாங்க, ஒவ்வொரு சோதனையும் கூட இருக்கவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நம்மளை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சோதனை நம்ம எப்படி ஜெயிச்சு வரோமா, இல்லை விழுந்து போகிறோமா, இல்லை அக்னிக்கு இரையாகிறோமா அப்படின்ட்டு. அழிந்து போகிற ஒரு பொண்ணி அக்னினால் சோதிக்கப்படுது. அழியாத ஜீவியத்தை பெற நம்ம எப்படி சோதிக்கப்படுவோம்? சின்னதாக நம்ம காலில் கையில் போட்டிருக்கிறதே அவ்வளோ சோதிக்கப்பட்டு, அது அடிக்கப்பட்டு உருக்கப்பட்டு தான் நம்ம ஒரு பொருளாக நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம அழியாத ஜீவனை பெறப்போகிற நம்மளுக்கு எவ்வளோ அடி உண்டு இல்லையா? அக்னி அதை விட கொடூரமாக அடி உண்டு. ஆனால் ஒரு வசனம் சொல்கிறார், என் ஜனங்கள் வெளியில் புடமிடப்படுவார்கள். அப்புறம் விட்டுருவாரா? வசனம் இருக்குது, அக்னியிலும் புடமிடப்படுவார்கள். அப்போ நீங்கள் விடவே மாட்டீங்களா? நம்ம அந்த ஜீவனை பெறுவரையும் போராட்டமும் பாடுகளும் புடமிடுறதும் நடந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அது உங்களை சேதப்படுத்தாது. கவி கொள்ளும்போது வலி இருந்தாலும் அதை விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகாது, சேதமாகாது. அதான் சங்கீதம் 91 வசனம் இருக்கும், பகலில் இரவாகிடும், பகலில் இரவா உங்களை சேதப்படுத்தாது. இன்னொரு வசனம் இருக்குது, ஒன்று முனை தேயிலை இது பண்ணாலும் சரி, பாம்பை மிதிச்சாலும் சரி, அது ஒன்று ஒன்றை சேதப்படுத்துவதில்லை அப்படின்ட்டு. ஏன்னா விசுவாசிகளுக்கு அந்த ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பவுல் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்ததுனால தான் அவனுக்கு எதுவுமே ஆகலை. பவுல் கிறிஸ்துவனுடைய அடையாளங்கள் அவன் சரீரத்தில் சுமந்து அலைஞ்சான். எல்லா இடத்துலையும் ஏசுக்காய் வாழ்ந்ததுனால தான் ஏசு அவனுக்கு எல்லா ஆண்டவர் அவனுக்கு என்ன சோதனை இருந்தாலும் அதை ஜெயிக்க அவனுக்கு பலனை கொடுத்தாரு. அந்த அதிகாரத்தை பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்கு வராத ஒரு சேதமும் அவனுக்கு வராதை கண்டபோது வேறு சிந்தையாகி, ஃபஸ்ட்டு ஜனங்கள் இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும் ஒரு சிந்தையில் இருந்தாங்க. அவனுக்கு எதுவும் ஆகாதப்பறம் வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். அதுதான், ஒரு பிரச்சனையிலேருந்து இன்னொரு பிரச்சனை நமக்கு போராட்டம் வரும். நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி அப்பாடா உட்காந்துட்டிங்கன்னா, நீ நமக்கு எதுவுமே இல்லாமல் தான் நம்ம கிறிஸ்துவர்கள் அப்படி கிடையாது. ஏதாவது ஒன்று வந்தால் நம்ம கிறிஸ்துவர்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எப்படியே ஜாலியாக ரிலாக்ஸ் ஆனோன்னா உங்களுக்கும் ஆண்டருக்கும் பங்கே கிடையாது. நீங்களும் அப்படி ஏதோ போன போக்கில் வாழ்ந்தோம் அப்படின்னு போயிருக்கும். ஆனால் எவன் ஒருவன் பாடுகளை சகித்து கொண்டு வாழ்றானோ அவனுக்கு தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தப்பி செல்லும்படியான ஒரு போக்கையும் உண்டாக்கியிருக்கிறாரு. ஒரு பாடுலேருந்து இன்னொரு பாடு வரும்போது கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டு தான் இருப்பார். தாவீதோட வாழ்க்கையிலும் அப்படி தான். தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு முன்னாடி
சவுல்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, இந்த சின்ன பையனை ஏன் அனுப்புறீங்க, இவன்கிட்ட நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ சவுல் சொல்கிறாரு, இல்லை அனுப்புவோம், ஏன் அப்படின்னு கேட்டப்போ தாவீது சொல்கிறாரு, ஒரு விசை கரடியையும் ஒரு விசை சிங்கத்தையும் நான் வந்து பீடி போட்டேன், அதே மாதிரி இந்த கோலியாத்தையும் கர்த்தர் என்னை பீடி போட வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 சாமுவேல் 17 34 சாரி 1 சாமுவேல் 17:34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகி நான் கொன்றேன். வித்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். அதே மாதிரி என்ன சொல்றதா, நான் கரடியும் சிங்கத்தையும் நான் வந்து இது பண்ணேன், அவனோட கரடியும் சிங்கத்தின் கைக்கிறதுக்கு என்னை தப்புவிச்ச கர்த்தர், அந்த போராட்டத்துலேயும் இந்த பிரச்சனையும் எனக்கு தப்புவித்த கர்த்தர். இதை விட பெருசு தான் அது யாரு, பெலிஸ்தர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெள்ளி, அடுத்தது வெள்ளியை போல புடமிடுவேன்னு சொல்லுவார், அடுத்தது தங்கத்தை போல புடமிடுன்னு சொல்லுவார், அடுத்தது புடமிட்டு தான் இருப்பார். ஃபஸ்ட்டு கரடி அனுப்புனார் தாவீதுக்கிட்ட, அதையும் அவன் ஜெயிச்சான். அடுத்த போராட்டம் சிங்கம், அதை விட பெருசு தான், அதையும் அவன் ஜெயிச்சான். அடுத்தது அதை விட பெருசு யார், பெலிஸ்தன் யார், அவன் பேர் என்ன, கோலியாத்தை என்ன பண்ணாரு, ஜெயிச்சார். அது ஒரு வார்த்தை சொன்னார், கரடிக்கும் சிங்கத்துக்கும் தப்புவித்த தேவன் அதே மாதிரி தாங்க இந்த பெலிஸ்தனையும் தப்புவிப்பார். அதே மாதிரி தான் இத்தனை வருஷம் அந்த பாடுக்கும் இந்த உபத்திரத்தையும் தப்புவித்த, நீங்கள் ஒவ்வொரு உபத்திரத்தையும் சொல்லணும், தாவீதை எப்படி கரடிக்கும் சிங்கத்துக்கும் தப்புவித்த தேவன் இந்த பிரச்சனையும் இன்னும் என்னை அதே மாதிரி தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு. ஆனால் தப்பித்து செல்லும்படியான ஒரு போக்கையும் கர்த்தர் உண்டாக்கி கொடுப்பார். இந்த இடத்துல எப்படி தாவீது சொல்லி முடித்தானோ அதே மாதிரி அவன் என்ன சொல்லணும்னா, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே, அவன் கர்த்தருடைய நாமத்தில் தான் அதை ஜெயித்தான். பவுலுமே ஒவ்வொரு சூழ்நிலையுமே கர்த்தருக்குள்ளே இருந்து தான் ஜெயிச்சார். அடுத்த ஒருத்தர் பார்ப்போம், யோனா எடுத்துக்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. வசனம் 2:1. என் சத்தத்தை கேட்டீர், சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னும் உம்முடைய பசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராணப்பரிந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தேன், என் ஆத்மா என்னை தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பசுத்த ஆலயத்தின் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் நானோ வேணும் துதியின் சிரத்தோடு எனக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொறுத்து. ஹல்லேலூயா. அதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவன் தப்பிச்சு போனால், ஆனால் தப்பிக்கிறதுக்காக இது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் தப்பிச்சு போனான், கர்த்தர் சித்தத்தை விட்டு தப்பிச்சு போனான். சில நேரங்களில் சில பாடுகள்லேருந்து நம்ம தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு தப்பான வழியில் போவோம். ஆண்டவர் நம்மளை சரி செய்து நம்மளை ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஒரு வழியை அவரே நம்மளை போய் அடைப்பார். எத்தனை பேர் புரிஞ்சு தெரியல. நீங்கள் சில பாடலேருந்து எஸ்கேப் ஆகி வேறு இடத்துக்கு ஓடிடுவீங்க, ஆனால் நீ பண்ணது தப்பு, இந்த உபத்திரத்தில் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அதுலேருந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த உபத்திரத்தில் நம்ம என்ன பண்ணுறாருன்னா சரி செஞ்சு நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ள உதவி செய்கிறார்.
கர்த்தர் சித்தத்தை விட்டு நீங்கள் விலகி ஓடிடலாம் சில உபத்திரவங்களில். இவரை எதுக்கு நம்ம பற்றி கொண்டுட்டு, இவருக்கு இன்னும் இருந்தால் அழிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை விட்டு நீங்கள் வெளியில் போகணும்னு நினச்சி வேறு எங்கேயாவது போனீங்கன்னா கர்த்தர் மறுபடியும் யோனா கொடுத்த கிருபைங்க அது. நீங்கள் நினைக்கலாம் மீன் வயிற்றுல போட்டது பாவம் அப்படின்ட்டு. இல்லை, திருப்பி கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளே போடுறதுக்காக தான் அந்த பாடு. ஒருவேளை அவன் என்னன்னாலும் அந்த அதெல்லாம் அனுபவிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போனான், கர்த்தரை விட்டே ஓடி போனான். ஆனால் ஆண்டவர் அவன் கர்த்தர்கிட்ட வரணுங்கிறதுக்காக சில உபத்திரங்களை அலோவ் பண்ணார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. அந்த பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், எவ்வளோ தூரம் உள்ள கடலுக்குள்ளே போயிருந்துருப்பான் பாருங்கள். பாசி கழுத்தில் சுற்றிக்கிட்டது அப்படின்றான். சமுத்திரத்தின் நடுமை ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டி, நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது, நான் உமது கண்களுக்கு இராதபடி தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னும் உடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றான். சில நேரங்களில் நமக்கும் ஆண்டருக்கும் ஒன்றுமே இல்லாத மாதிரி, அவரை நம்ம தொடாத மாதிரியும் அவர்கிட்ட நம்ம பேசாத மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும்